I'm extremely sorry, Mr. Ramkumar. ஆஸ்திரேலியாக்கு போற டீம்ல இருந்து உங்க பேரை கட்டாயமா எடுத்துட வேண்டிய நிலைமைக்கு நீங்களே உங்களை கொண்டு வந்துட்டீங்க. So my name is not there. No. I'm dropped from the Indian cricket team. Yeah. It's all right. வரேன் சார். சரிதான் போறேன். நீ ஆச்சு உன் கிரிக்கெட் ஆச்சு, நான் கபாடி ஆடிட்டு போறேன். சாரி சார். ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும் அன்னைக்கு நீ சொன்ன இல்ல. It is 100% correct. உனக்கு கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கிரிக்கெட்டியர் வைஃப் இல்ல. என்ன இப்ப நானே கிரிக்கெட்டியர் இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல டக்கு, ரஞ்சி டிராஃபில டக்கு, போன வாரம் நடந்த லீக் மேட்ச்லயும் டக்கு, முட்டை, ஃபார்ம் போச்சு. என் பின்னாடி ஓடி வந்த ரசிகர்கள் இப்ப புது புது பசங்க பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. பவுண்டரில இல்ல நான் கையாட்டினா காலாட்டினா விசிலடிஸ் ரசிப்பாங்க. ஆனா இப்ப சும்மா இருந்தாலும் ஆரஞ்சு பழத்தோட அடிக்கிறாங்க. பாஸ்டர்ஸ். அடுத்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன டாப் பண்ண போறாங்களா செலக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. How many centuries, how many wickets, how many century partnerships I have given to this country. Dirty fellows, bloody selectors. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஆனா நீங்க தான் எனக்கு கிரிக்கெட் தெரியாதனால என்ன வேண்டான்னுட்டீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களே. பல நாடுகள்ல பலதரப்பட்ட பெண்களை சந்திச்சதனுடைய விளைவா நான் பல தடவை தப்பு பண்ணிருக்கேன். என்ன மாதிரி பொண்ணு முதல்ல சந்திக்கிறீங்க இல்லையா? எனக்கு வரப்போற புருஷன் கெட்டவராவே இருந்தாலும் நடந்த உண்மைகளை ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பத்தின உண்மைகள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தாலி கட்டுறதுக்கு முன்னால நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க எனக்கு செஞ்ச துரோகமா நான் நினைக்கல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க நல்லவரா நடந்துகிட்டா அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ. நீ மட்டும் என்ன உனக்கு தாலி கட்ட அனுமதிச்சா இன்னும் இருந்து நான் உனக்கு ரொம்ப நல்லவனா இருப்பேன். I like you.